வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 10 த காமன் மேன். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸில் அந்த நைட்டி அக்கா வந்து வந்திருந்தாங்க. ரொம்ப பேசு பொருளான நைட்டி அக்கா. அவங்க பேர் வந்து பிரியவர்ஷினி ஜெகநாதன். இன்னொருத்தவங்க அவங்க கூட வந்திருந்தாங்க, கமலி சண்முகராஜ். 2 பேர் வந்திருந்தாங்க. பிரியவர்ஷினி ஜெகநாதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டே எனக்கு ஒரு பொய் சொன்னது மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் எடுத்தோன்னே காமன் மேன் ஷோலேருந்து எனக்கு கால் வரும்போது நான் மயிலாப்பூர் கோயிலில் இருந்தேன், கால் வந்தோன்னே அப்படி துள்ளி குதிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 பேரையும் டிபேட் பண்ண சொல்லும்போது, எனக்கு காமன் மேன் ஷோலேருந்து வரும்போது எங்கள் அம்மா வந்து எரிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு பொய்யா தோணுச்சு. அதுக்கப்புறம் ஏம்மா நைட்டியில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், இதுதான் நான் ஐம் பீயிங் மை செல்ஃப், என் ட்ரெஸ்ஸை வச்சுலாம் யாரும் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி டீச்சராக இருந்தியா, இங்கே வந்து நைட்டியில் போனியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, அங்கேயெல்லாம் நான் நைட்டியில் போகலை. அங்கே ஏன் நைட்டியில் போகலை அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் இல்லை அவங்கள்ட்ட. ஸோ எனிவே, நம்மளும் யாரும் ட்ரெஸ்ஸை வச்சுலாம் இது பண்ண தேவையில்லை. பட் அவங்க வந்து இதை வந்து ஒரு பேசு பொருளாகணும், இதை வச்சு ஒரு ப்ராப்ளம் பண்ணணும் அப்படின்னே தான் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி தெலுங்கில் காமன் மேன் ஷோவில் ஒருத்தவங்க வந்திருப்பாங்க போல், அதே மாதிரி நைட்டி போட்டுட்டு. ஸோ அதில் வந்து அவங்க சக்ஸஸ் ஆகிருப்பாங்க போல இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுற விதமாக அவங்க வந்திருக்காங்க. பேசுகிறது எல்லாமே போய் ஏதோ ஸ்கிரிப்டுக்காக பேசுகிற மாதிரி இருந்தது. ஓவியா வந்து இவங்கள பார்க்கும்போது எங்கள் அம்மாவை பார்க்குறது மாதிரி இருக்குது, நீங்கள் எங்கள் அம்மா வந்து ஓவியான்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு ட்ரமாட்டிக்காக இருந்தது. இந்த மாதிரி கண்டஸ்டண்ட்டில் உள்ளே வந்தால் பார்க்குறவங்க நம்ம தான் கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மாயா, ஆரி எல்லாருமே சாரி கேட்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சாரி கேட்குற அளவுக்கு அவங்க ஒன்றும் அந்தளவுக்கு ஹார்ஸாகவும் பேசலை, ஒன்றும் அந்தளவுக்கு தப்பாகவும் பேசலை எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்க ரிஜெக்ட் பண்ணது 100% நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்க்குறவங்க கொஞ்சம் நல்லா இருக்கணும் அதுக்காக. ஸோ எனிவே, உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.